ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னா, உங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க இங்க வந்து படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1 கூட யாருக்குமே கமிஷன் கொடுக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கங்க. ஸோ மேம கான்டாக்ட் பண்ணி நீங்க இங்க சைட்ல வந்து பார்த்து புக் பண்ணீங்க அப்படின்னா, யாருக்குமே ரூ. 1 கூட நீங்க கமிஷன் கொடுக்க தேவையில்ல. ஸோ நாங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க ஃபுல்லாவே வந்து அவுட் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு, டெவலப்மெண்ட் நாங்களே பண்ணிட்டு, மார்க்கெட்டிங்கும் நாங்களே பண்றோம். ஸோ ஓகே. அதனால நீங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்க குடுக்குறதே வந்து அவுட் செல்ல அதாவது அவுட் ரேட்க்கு தான் வந்து வாங்கவே போறாங்க கஸ்டமர்ஸும். ஸோ ஆவடி, பருத்திப்பட்டு சரௌண்டிங்ல ஒரு 20 ஏக்கர் லேண்ட் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பெரிய லேண்ட்ல வீடு வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ குடும்பங்கள் வாங்க போறாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல இங்க ஆல்ரெடி இடம் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆ இந்த ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் சிஎம்டி அப்ரூவல் இருக்கு. ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு ரேரா அப்ரூவலும் இருக்கு. சூப்பர். அண்ட் ஓகே. 15 லீடிங் பேங்க்ஸ்ல வந்து நமக்கு ஏபிஎஃப் அப்ரூவலும் இருக்கு. ரைட். ஓகே. அதாங்க. லீடிங் ஸோ பேங்க்ஸ்ல இருக்கு நமக்கு. அதான் அப்படி ஃபைனலாக பார்க்கும்பொழுது நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வர்ற வழி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆவடியில் நல்ல வீடுகளுக்கு மத்தியில் ஒரு லேண்டோ அல்லது வீடோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 60-70 லட்ச ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இங்கே இடத்தோட தனி வீடு ஆவடியில் சிஎம்டி அப்ரூவலில் இடத்தோட தனி வீடு அது 1 பிஹெச்கே இல்லைங்க 2 பிஹெச்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 லட்ச ரூபாயில கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லப்பா நான் இன்வெஸ்ட் பண்ண இடம் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் 35 லேக்ஸ்ல இருந்து நீங்க லேண்ட் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரெண்டல் இன்கமும் உங்களுக்கு நல்ல ஜெனரேட் ஆகும். கண்டிப்பா தாங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே தாங்க. இங்க இடம் வாங்குறீங்களா, இடம் வாங்கி நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா மேம் சொன்னதை கணக்கு வச்சு பாருங்க. 30,000 எம்ப்ளாய் வராங்க. 100 இல்ல 200 ஐடி பார்க்ல கிட்டத்தட்ட 30,000 வேகன்சி இருக்குது. இது இல்லாம எஜுகேஷன் ஹப் இது. எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வருமானம் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால மறக்காம இங்க இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கூகுள் பண்ணாலே தெரியுது. ரெண்டலுக்குன்னு வீடு பார்த்தீங்க அப்படின்னா 22,000 கம்மி ம். கிடையாதுங்க. புரியுது. 2 ஓகே. பிஹெச்கே இங்க 22,000 கம்மியே கிடையாது. நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு கூட வரட்டும். ரைட். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டல் இன்கம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாங்க. ஸோ அப்படிப்பட்ட லொக்கேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. நாங்கள் என்னதான் இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரி ஒரு மெயினான லொக்கேஷன் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நான் கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னா, உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து படம் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1 கூட யாருக்குமே கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கங்க. ஸோ மேம கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கே சைடில் வந்து பார்த்து புக் பண்ணீங்க அப்படின்னா யாருக்குமே ரூ. 1 கூட நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. இது ஏன் நான் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வரும்பொழுது உள்ளுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, நிறைய மீடியஸ் உட்காந்துருப்பாங்க. வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கமிஷன் வாங்குவாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேம கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஓனரே கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம மேம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். மேமோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யார் அப்படின்றதையும், இந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்றதையும், ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே லொக்கேட்டாக இருக்குது? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஆமாம். ஆல்ரெடி ரெகுலராக நம்ம ஒரு 2.5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தானே சொல்ல வரேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஃபுல்லாகவே வந்து அவுட் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, டெவலப்மெண்ட் நாங்களே பண்ணிவிட்டு, மார்க்கெட்டிங்கும் நாங்களே பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறதே வந்து அவுட் செல்ல அதாவது அவுட் ரேட்டுக்கு தான் வந்து வாங்கவே போகிறாங்க கஸ்டமர்ஸும். ஸோ அது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பர். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட் ஆகும்னு சொல்லிட்டு? இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆவடி பருத்திப்பட்டு இருக்கு இல்லைங்களா? ஆவடி பருத்தி. ஆமா. பருத்திப்பட்டுல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல வருங்க. ஓகே. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட். ஆமா. சூப்பர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ் அண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ரைட். ஓகே. இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் உங்களுக்கு வந்ததுனால இங்க அடுத்த ஒரு பூமும் ஆயிடுத்து. ஸோ இதுக்கு கண்டிப்பா. முன்னாடி பட்டாபிராம்ல இருந்தது வந்து இங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால ஆர்டிஓ ஆஃபீஸ் அண்ட் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்த உடனே இங்க இன்னும் கொஞ்சம் நெறைய பூம் ஆயிருக்கு.
இருக்கு. ப்ரைஸ் வைஸ்லயும் வந்து அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. சூப்பர். டெவலப்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு இங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்க, எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளோ பிளாட்ஸ் போட்டிருந்தீங்க, இப்போ எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஃபேஸிங்கில் இருக்குது, உள்ளுக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 ஏக்கரா ப்ராஜெக்ட். ஸோ சூப்பர். 20 ஏக்கரில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 6 ஏக்கரா வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஓகே. லான்ச் பண்ணி ஒரு 120 plots ஃபேஸ் 1 சோல்ட் அவுட் கம்ப்ளீட்லி. 120 குடும்பம் குடும்பம் வந்து உங்களுக்கு சோல்ட் அவுட் வாங்கிட்டாங்க. ஸோ ஓகே. இதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம 25th லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து Okay. பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25th நடந்தது. இதில் வந்து ஆல்மோஸ்ட் 174 plots 8 ஏக்கர்ஸில் பண்ணியிருக்கோம். 174 plots 8 acres. 8 ஏக்கர்ஸில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஃபேஸ் 3 வந்து அவங்க ஆல்ரெடி போர்டு வச்சுருக்கோம். ஸோ ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லக்ஸுரி வில்லாஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, 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 ஃபேஸ் 3 அது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது ஒரு 6 ஏக்கரா இருக்கு. ஓகே. 6 ஏக்கரா வந்து நம்ம ஜஸ்ட் எல்லாமே வந்து வில்லாஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்கோம். சூப்பர், ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலாக 20 ஏக்கரில் இந்த லொக்கேஷனை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே வந்து பிளாட்ஸ் கிடையாதுங்க. புரியுது, ஓகே, புரியுது. வில்லா பிளாட்ஸுங்கிறது வந்து இங்கே ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. ம், எல்லாமே ம். வந்து அபார்ட்மெண்ட்ஸ் லைக் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அபார்ட்மெண்ட் விலையில நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்ன்ற கண்டிப்பா, கான்செப்ட் தான். கண்டிப்பா, புரியுது, ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அவுட் ரேட்ல நம்ம வாங்கிட்டு கஸ்டமருக்கே அவுட் ரேட்ல கொடுக்குறோம். புரியுது. அந்த ஒரு ரீசனால இந்த மாதிரியான ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்ல ஸோ நம்ம வந்து வீடு கட்டிக்க முடியும். ஸோ அதாங்க. ஸோ ஆவடி பருத்திப்பட்டு சரௌண்டிங்கில் ஒரு 20 ஏக்கர் லேண்ட் அப்படின்றது யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா? ஸோ அது அவ்வளோ பெரிய லேண்டில் வீடு வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ குடும்பங்கள் வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இங்கே ஆல்ரெடி இடம் வாங்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஃபேஸ்களுமே இப்போ பிளாட் அவைலபிளாக இருக்குது? எல்லா ஃபேஸ்லிங்கும் இப்போ அவைலபிள்ஸ் இருக்கு. கார்னர் பிளாட்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம் போது அதனால உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ வரவங்க எல்லாமே கார்னர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால கார்னர்ஸ் வந்து ஈஸியாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கார்னர்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லா ஃபேஸிங்லையுமே பிளாட்ஸ் அவைலபிளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. சூப்பர், 600ல இருந்தே உங்களுக்கு அப் டு உங்களுக்கு 4 கிரவுண்ட்ஸ் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஓகே. ஓகே, சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் பத்தி சொல்லுங்க. லொகேஷன் ஹைலைட்லாம் எப்படி இருக்குது? சார் இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு வந்து பூந்தமல்லி ஆவடி ரோடில் பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டுங்கிறது வந்து எப்படி வந்து கிண்டி எப்படி இருக்கோ அது மாதிரியான அமெனிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. சூப்பர், கிண்டி, கோயம்பேடு, நம்ம அண்ணா நகர்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அண்ட் வந்து என்ன மாதிரியான வந்து எல்லாமே நான் சொல்ல வரேன். ரோட் ஆகட்டும் அண்ட் வந்து பர்ச்சேசிங் என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே இப்போ இங்கே வந்துருச்சு சார். கண்டிப்பா, ஏன்னா இது லாஸ்ட் ஒரு 1 இயர்ல நம்ம யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு பூமா இருக்கு. கண்டிப்பா. ஸோ நீங்க இல்லாத ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே கிடையாது. ஜுடியோ அண்ட் வந்து மேக்ஸ் ஆகட்டும், ஸ்டைல் ஒன் ஆகட்டும், ஒன்றுமே நான் இன்னொன்று சொல்ல போனா ஜெயச்சந்திரன் ஆகட்டும், ஜெயச்சந்திரன், டிமார்ட், ஓகே. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்ட இது இருக்கு சார். இப்போ அதான் சொன்னேன், அடுத்த அண்ணா நகர்னு சொல்லலாம். எல்லாமே அடுத்த அண்ணா நகர்னு கூட்டிட்டு போய் திருமலை செய்ய சொல்றாங்க. ஆக்சுவலா அது இல்லை. இப்போ இது அடுத்த அண்ணா நகர்னே இப்போ நீங்க லைவ்ல வந்து பார்க்கலாம். ஓகே மேம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎம்டி அப்ரூவல் இருக்கு ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு ரேரா அப்ரூவலும் இருக்கு. சூப்பர், அண்ட் 15 லீடிங் பேங்க்ஸ்ல வந்து நமக்கு ஏபிஎஃப் அப்ரூவலும் இருக்கு. ரைட், ஓகே, ஓகே. அதாங்க லீடிங் பேங்க்ஸ்ல இருக்கு நமக்கு. அதான் அப்படி ஃபைனலாக பார்க்கும்பொழுது நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க, ஓகேங்களா? சிஎம்டி அப்ரூவல் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் ஆவடி மாநகராட்சி ஆச்சு, ஓகேங்களா? அதுவுமே இங்கே அப்ரூவல் ஆகும். அதுவும் தாண்டி சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வந்துட்டு. அதான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் வரும்போது, ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வர்ற வழி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆவடியில் நல்ல வீடுகளுக்கு மத்தியில் ஒரு லேண்டோ அல்லது வீடோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஸோ ஓகே மேம், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ மேம் ஆகும்? இல்லை நீங்கள் வீடு கட்டி தருவீங்களா, தர மாதிரி அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகும்? இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 லட்ச ரூபாயில இருந்து லேண்ட் இருக்கு. ஓகே. 35 lakhsல இருந்தே பிளாட்டை ஓன் பண்ணிக்க முடியும், வில்லா பிளாட்டை. இதே உங்களுக்கு வந்து 2 BHK வீடு வேணும்னா கூட 55 lakhsல பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஏன்னா இங்க லொகேஷன்ல அபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா 80 lakhs 90 lakhs தான் போயிட்டு இருக்கு. அதுவும் மல்டி ஸ்டோரி. ஆமா. உங்களுக்கு யூடிஎஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா அட் த சேம் டைம் அதே இடத்துல இப்ப டிஆர்எல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம காம்படிட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட், ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா 65 lakhsல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆன்வர்ட்ஸ்ல. ஆனா இதுல வந்து நம்ம 55 lakhsல இண்டிவிஜுவல் ஹவுசஸை வந்து நம்ம பில்ட் பண்ணி கொடுக்கிறோம். தனி வீடு, ரைட். அதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 60-70 லட்ச ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆனால் இங்கே இடத்தோட தனி வீடு ஆவடியில் சிஎம்டி அப்ரூவலில் இடத்தோட தனி வீடு, அது 1 BHK இல்லைங்க, 2 BHK பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 லட்ச ரூபாயில் கட்டி கொடுத்துருக்காங்க. இல்லைப்பா நான் இன்வெஸ்ட் பண்ண இடம் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் 35 lakhsல இருந்து நீங்கள் லேண்ட் வாங்கிக்க முடியும். மேக்ஸிமம் இங்க வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல வாங்குறவங்க எல்லாருமே வந்து
இம்மீடியட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் வாங்குறாங்க. ஓகே. 80% ஆஃப் பீப்பிள் உடனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தான் வாங்குறாங்க. புரியுது, புரியுது. ஓகே. ஏன்னா, அதுக்கான எல்லாமே இங்க நியர்பை இருக்கு. ம். ஸோ அமெனிட்டீஸும் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லயே இருக்கு. பிளாக் டாப் ரோட் குடுத்துருக்கோம், ஈபி குடுத்துருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 ஃபீட்லயே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆமா. வாட்டர் ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. நார்மலா அங்கங்க இருக்க மாரிலாம் கிடையாது. வாட்டர் இங்க உண்மையாவே ரொம்ப அருமையா இருக்கும். ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி போர் இருக்கு. சூப்பர். ஓகே, ஓகே. ஓகே. போர் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்குனவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் பூமி பூஜை போட்டுட்டாங்க ஃபேஸ் 2லயே. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாரி இம்மீடியட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு அதான் நம்மளோட சைட் இருக்கு. இது சூப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சர்வீஸோட நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லயும் குடுக்குறோம். கேட்டட் கம்யூனிட்டி கண்டிப்பா, மாரி தான் கண்டிப்பா. இந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ரைட். ஓகே. அதாங்க. நீங்க ஆவடியில ரேட் ரொம்ப கம்மியா ஒரு பிளாட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றதான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓகே மேம். இப்போ ஒரு கிளையண்ட் வந்து இங்க வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல 35 லேக்ஸ்ல ஒரு பிளாட் இப்போ வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல ஆல்ரெடி ஆவடி மாநகராட்சி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இது growth ஆகுமா? இல்ல ஆகுறதுக்கு ரீசன் இருக்குதா? ஆமாங்க. இங்க நெறைய ரீசன் இருக்கு. இப்போ வந்து மெட்ரோ வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஆமா, எப்ப வேணா இந்த மந்த் ஆமா. எண்டுக்குலாம் ஓப்பன் பண்றதா ஒரு ம். பிளான் இருக்கு. ஸோ அது வந்துடுத்துன்னா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பூம். செகண்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ ஆமா. மெட்ரோவும் வந்துடும். ஆவடி ரயில்வே ஸ்டேஷனும் வந்துடும். ஸோ இது எல்லாமே நியர்பை இருக்கு. கண்டிப்பா. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைட்டில் பார்க் பட்டாபிராம்லேருந்து டைட்டில் பார்க் ஃபேஸ் 2. ம். அதாவது நம்ம டைட்டில் பார்க் வந்து நம்ம எப்போ ஓஎம்ஆர்ல வந்தது ஃபேஸ் 1 வந்ததோ, ம். அதுக்கப்புறம் தான் அந்த ஓஎம்ஆர்ன்ற லொகேஷன் பயங்கரமா பூம் ஆயிருக்கு. ஆமா. அதே மாதிரி தான் இங்க ஃபேஸ் 2 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 30,000 எம்ப்ளாயீஸ் வந்து இங்க வராங்க. சூப்பர். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இப்போ 30,000 எம்ப்ளாயீஸ்க்கும் இன் அண்ட் அரவுண்ட்ல தான் வந்து ஒரு ரெண்டல் ஆகட்டும், இல்லன்னா நான் பர்ச்சேஸ் ஓன் ஆகட்டும், இல்ல லீஸ்க்கு ஆகட்டும் ப்ராப்பர்ட்டி இன் அண்ட் அரவுண்ட்ல தான் பார்ப்பாங்க. வாவ்! ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லொகேஷன பொறுத்தவரைக்கும் ரெண்டல் இன்கம் இல்ல இன்வெஸ்ட்மென்ட்க்கு வாங்கிட்டு நான் ரெண்டல் குடுக்க போறேன் அப்படின்றவங்களுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட்டாவே சூப்பர். இருக்கும் இது. ஓகே, ஓகே. அடுத்து தேர்ட் ஒன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஷாப்பிங் ஆகட்டும், கிரே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, டிமார்ட் வந்துட்டு இப்போ. ம். ஸோ டிமார்ட் வந்து எந்த இடத்துல வந்து பூம் ஆயிருக்கோ அந்த இடத்துல தான் டிமார்ட் வந்து குடுப்பாங்க. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அந்த மாரி டிமார்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், ஓகே. நெறைய ஷாப்பிங் இருக்கு ம். உங்களுக்கு. ஃப்ரீக்வென்ட்டா இருக்கு. ஜெயச்சந்திரன் வந்துடுது. அடுத்து உங்களுக்கு சரவணா ஸ்டோர் சொல்லவே வேண்டாம். இது இருக்கு. நம்ம குரோம்பேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சரவணா ஸ்டோர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆமா, லெவல்ல போச்சு. ஆமா, அதுவரைக்கும் அங்க வந்து லேக்ஸ்ல தான் போயிட்டு ஆமா. இருந்தது. சரவணா ஸ்டோர் வந்ததுக்கு அப்புறம் க்ரோஸ் தான் போயிட்டு இருந்துருக்கு. கண்டிப்பா. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப இங்க இல்லாததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பருத்திப்பட்டு ஆயிடுத்து. சூப்பர். ஓகே, ஓகே. இங்க ஓகே. இல்லாத ஷாப்ஸே கிடையாதுன்ற மாரி புரியுது, ஆயிடுத்து. புரியுது, புரியுது. அதாவது ஓகே. பேசிக் எசென்ஷியல்ல இருந்து என்டர்டெயின்மென்ட் வரைக்கும் எல்லாமே இங்க வந்துடுது. அது மட்டும் கண்டிப்பா. இல்லாம போட் ஹப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னையில வந்து பருத்திப்பட்டு 3 தான் பார்க். இருக்கு. ஆமா. ஒண்ணு வந்து நான் வந்து அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு பருத்திப்பட்டு பார்க்ல பார்க். உங்களுக்கு ஆமா, இருக்கு. ஸோ ஆமா. அங்க வந்து உங்களுக்கு போட் இருக்கு. அது சூப்பர். ஒரு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மென்ட்டா சூப்பர், இருக்கும் அது. சூப்பர். ஓகே. ஸோ அதுவும் உங்களுக்கு நியர்பை இருக்கு. ரைட். ஸோ ஓகே. இங்க இது எல்லாமே பேஸ் பண்ணி அது மட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இல்லாத ஸ்கூல்ஸே கிடையாதுங்க. ஓ! ஓகே. வேலம்மாள் ஸ்கூல் மட்டுமே கிட்டத்தட்ட 6 ஸ்கூல் இருக்கு. ஓகே, ஓகே. இப்ப நம்மளோடதே வேலம்மாள் அகாடமி இருக்கு. ஆமா. உங்களுக்கு தெரியும். அதான் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளிய போனீங்க அப்படின்னா வேளாண் அகாடமில பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆமா. வேலம்மாள் அகாடமி இருக்கு. ஜெயகோபால் கருடையா இருக்கு. ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இது ரொம்ப எஜுகேஷனல் ஹப்ன்னு தான் சொல்ல முடியும். இங்க வந்து சென்னை பப்ளிக் ஸ்கூல் வந்து இருக்கு. நியர்பைல ம், இருக்கு. ஸோ ம். இது அண்ணா நகருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருமலைசையில தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இங்க கேப் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு உங்களுக்கு. சூப்பர். ஓகே, ஸோ அந்த ஓகே. மாரி எல்லாமே வந்து எஜுகேஷனல் ஹப்ன்னே நம்ம சொல்லலாம். சூப்பர். உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், மகாலட்சுமி காலேஜ் ஆகட்டும், அண்ட் வந்து சவிதா காலேஜ் ஆகட்டும், ஏசிஎஸ் இந்த மாதிரியான நெறைய விஷயம் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அதான், அதான். வேல்டெக் காலேஜ் இந்த மாரி நெறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. எஜுகேஷனல் ஹப். ஸோ எஜுகேஷனல் எந்த இடத்துல வந்து ஒரு ஹப்பா இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா பூம் ஆயிடும். புரியுது, புரியுது. ஓகே, அது மட்டும் ஓகே. இல்லாம ரெண்டல் இன்கமும் உங்களுக்கு நல்ல ஜெனரேட் ஆகும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தாங்க. இங்க இடம் வாங்குறீங்களா? இடம் வாங்கி நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா, மேம் சொன்னத கணக்கு வச்சு பாருங்க. 30,000 எம்ப்ளாயி வராங்க. 100 இல்ல, 200 இல்ல. ஐடி பார்க்ல கிட்டத்தட்ட 30,000 வேக்கன்சி இருக்குது. இது இல்லாம எஜுகேஷன் ஹப் இது. அதான் எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான வருமானம் வரும். ஓகேங்களா? அதனால மறக்காம இங்க இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கூகுள் பண்ணாலே தெரியுது. ரெண்டலுக்குன்னு வீடு பார்த்தீங்க அப்படின்னா 22,000 கம்மி ம். கிடையாதுங்க. புரியுது, புரியுது. ஓகே, 2 ஓகே. பிஹெச்கே இங்க 22,000 கம்மியே கிடையாது. நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு கூட வரட்டும். ரைட். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டல் இன்கம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாங்க. அப்படிப்பட்ட லொக்கேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிக்குது. இதை மட்டும் மறந்துடாதீங்க. நாங்க என்னதான் இந்த வீடியோல இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலுமே நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரி ஒரு மெயினான லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்கு அப்படி தெரிய வரும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான்
மேம் கால் பண்ணிக்கோங்க, மேமே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ₹1 கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கிற முடியும். ஸோ இப்போ நான் கேட்டது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட அமீர். பை பை, see you.